ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது சென்னைக்கு அருகே உள்ள வேங்கைவாசலில் உள்ள ஒரு திருத்தலத்தினை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஆனைமுகன் அடி போற்றி, ஆறுமுகன் அவன் பூங்கழல்கள் போற்றி, ஆதிபகவன் திருவடிகள் போற்றி, ஆதிபராசக்தி பொன்னடி போற்றி போற்றி, ஆதி குருமார்கள் அவர் காலடி போற்றி போற்றி. இந்த வேங்கைவாசல் உள்ள மங்களாம்பிகை சமேத சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி எங்களை அழைத்து சென்ற திரு மாடம்பாக்கம் சங்கர் அவர்களிடம் இந்த ஸ்தலத்தினின் வரலாற்றை பற்றி கேட்டபோது அவர் எனக்கு அளித்த விவரங்களை நான் தற்போது தங்களுக்கு வழங்குகின்றேன். தர்மமிகு சென்னையின் தென் திசையில் தானே பரம் என்று ஒரு அடியாருக்கு உணர்த்திய ஸ்தலமான தாம்பரத்தின் தென்கிழக்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இறைவன்தான் மனமுவந்து அமர்ந்தருளும் இயற்கை எழில் நிறைந்த சிற்றூரே மாடையம்பதி என்று 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாத பெருமாளின் திருப்புகழால் அறியப்படும் சிற்றூராகும். தற்போது அது மாடம்பாக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. 8 திசையிலும் மலைகளுக்கிடையில் வயல்வெளிகளிலும் சோலைகளும் ஏரிகளும் நிறைந்த பகுதியில் ஒரு சிற்றேரிக்கு அருகில் உருவான குடியிருப்பு பகுதியே மாடையம்பதி என்று போற்றப்படும். அதாவது மாடு அயம்பதி, மாடு நீரில் பூசித்த நிலம் என்று பொருள்படும். இந்த மாடையம்பதியின் பழமையான பெயர் என அறியப்படுவது யானெனில் சதுர்வேத மங்கலம் ஆகும். 4 வேதங்களும் படித்த அந்தணர்கள் தினந்தோறும் உலக நன்மையை கருதி இந்த பகுதியில் 4 வேதங்களையும் ஓதிட பணித்து இப்பகுதியின் அரசன் அவர்களுக்கு இந்த நிலப்பகுதியை தந்ததால் இவ்வூருக்கு சதுர்வேத மங்கலம் என்று பெயர் அமைந்தது. இந்த தலமே இந்நாளில் மாடம்பாக்கம் என்று அழைக்கப்பட்டு சமீப காலமாக மிகவும் புகழடைந்து பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகள் உருவாகத் தொடங்கி இருக்கின்றது. கபில மகரிஷி பூஜித்து முக்தியடைந்த சுயம்புலிங்க சேத்திரம் மாடம்பாக்கம் அருகே தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலின் 8 திசையிலும் சற்றேறக்குரிய 800 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்குரிய 8 சிவஸ்தலங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு சிறப்பம்சமாக இது கருதப்படுகிறது. சேலையூர் அபிராமி உடனடி அமிர்தகடேஸ்வரர், காமராஜபுரம் அகிலாண்டேஸ்வரி உடனடி ஜம்புலிங்கேஸ்வரர், வேங்கைவாசல் சொர்ணபுரீஸ்வரர், சித்தாலப்பாக்கம் அகஸ்தீஸ்வரர், ஒட்டியம்பாக்கம் ஒட்டீஸ்வரர், கோவிலஞ்சேரி கைலாசநாதர், பதுவஞ்சேரி கைலாசநாதர் மற்றும் அகரம் பொழிச்சலூரில் திருக்கோயில்கள் பல நூற்றாண்டுகளாக அருள்பாலிக்கும் சிவ திருத்தலங்களாக இருக்கின்றன. இவற்றில் அஷ்டதிக்பாலகர்களில் தானே அமர்ந்து அருள்பாலிக்கும் சிவபெருமானின் திசையான ஈசான்ய திசையில், அதாவது வடகிழக்கு திசையில் சிவாலயம் ஏதும் இல்லாதிருந்தது. மேற்குறிப்பிட்ட ஸ்தலங்கள் யாவும் சற்றேறக்குரிய 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் ஒரு வட்டத்திற்குள் அமைந்திருக்கின்றன. ஆனால் ஈசான்ய திசையில் மட்டும் சிவனுக்குரிய கோயில் 3 கிலோமீட்டருக்குள் எதுவும் தென்படவில்லை. ஆயினும் பள்ளிக்கரணை ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் சரியாக அத்திசையில் இருப்பினும் மிகவும் தூரமாக அமைந்திருந்தது. எனவே 2 அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவிற்குள் கண்டிப்பாக ஒரு சிவத்திருத்தலம் இருந்திருக்க வேண்டும். புதுவஞ்சேரி கைலாசநாதர் கோயில் பல நூற்றாண்டுகள் மண்ணிற்குள் புரிந்து போய் அந்த இடமே லிங்கமேடு என்று அழைக்கப்படும் மக்களுக்கு ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கலாம் என்று தோன்றாமல் சமீப காலத்தில் 90களில் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு பல கைங்கர்கள் செய்து வந்த பதுவஞ்சேரி கிருஷ்ணமூர்த்தி நாயுடு அவர்கள் வயலில் ஒரு சிறுகுச்சியால் நிலத்தை கீறிய போது லிங்க ரூபம் வெளிப்பட்டு பின்னர் ஒரு கோயிலாக யந்திர ரூபமாக அம்பாளும் மண்ணிற்குள் கிடைத்தார்கள். தற்போது சிறப்புடன் திகழ்கின்றது. அது தேனுபுரீஸ்வரர் கோயில். அதுபோல ஈசானிய திசையிலும் ஒரு கோயில் எங்கேனும் மண்ணிற்குள் புரிந்திருக்கலாம் என்று மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தியானத்தில் திரு சங்கர் அவர்கள் மனத்தில் உணரச் செய்தார்.
உடனே சைக்கிளில் 105 அடி வழியாக வேங்கைவாசலை அடைந்து மாடம்பாக்கம் சிவாலயத்திலிருந்து வடகிழக்கு திசையில் சென்று பார்த்தார். அங்கு கருவேல முட்கள் நிறைந்த பகுதி ஒன்று காடாக இருந்தது. இடுப்பளவு வளர்ந்த முட்செடிகளுக்கு இடையில் 1 மணி நேரம் தேடியும் கோயில் அல்லது லிங்கம் இருப்பதற்கான எந்த சோடும் கிடைக்கவில்லை. இல்லத்திற்கு திரும்பும்போது வழியில் தமது மாடம்பாக்கம் கோயிலுக்கு நித்தமும் வழிபட வரும் ஒரு பக்தியை கண்டார். அவர் இன்றும் தன்னார் தொடர்பாக மாடம்பாக்கம் திருக்கோயிலில் சேவைபுரிந்து வரும் பத்மநாபதியின் தாயார் தான் அவர். அவரிடம் விவரங்களை சொல்லி சில நாட்கள் இந்த காட்டிற்குள் கோயிலின் அடையாளங்கள் தேடி பார்க்குமாறு அவர் அன்புடன் திரு சங்கர் கேட்டுக்கொண்டார். ஒரு காலத்திற்குள் பத்மநாபன் அவரிடம் ஓடி வந்து, அண்ணா, நீங்கள் நினைத்து போலவே ஒரு சிறிய லிங்கம் ஒன்று கருவேலங்காட்டிற்குள் மண்ணிலிருந்து வெளியே தெரிகிறது என்று நற்செய்தியை சொன்னார். உடனே திரு சங்கரும் சென்று அந்த இடத்தை பார்த்தார். அழகான ஒரு லிங்கம், அருகில் ஒரு உடைந்த கல் தூணும் இருந்தது. வடபுறம் ஒரு சிறு குட்டை போல் சற்று பள்ளமான பகுதியாக இருந்தது. அருகிலிருந்த ஒரு அட்டை கம்பெனி காவலரிடம் சொல்லி 40 தக்காளி பேக்கிங் வரும் பிளைவுட்டுகளால் ஒரு சன்னதி போல அமைத்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இல்லம் திரும்பிய போது அங்கு அவருக்கு உறவினர் ஒரு ஹைதராபாத்திலிருந்து வந்திருந்தார். அவருக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு. ஒருவரை பார்த்தவுடன் அவர் மனத்தில் இருப்பதை அப்படியே கூறிவிடுவார். எதிரில் இருப்பவரின் மனக்குறைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட தெய்வகுத்தங்கள் ஆகியவற்றை உடனுக்குடன் சொல்லிவிடுவார். அவரை பார்த்தது மகிழ்ச்சியில் திரு சங்கர் அவர்கள் நடந்தவற்றை விவரிக்க முற்படுகையில், நிறுத்துங்கள், நீங்கள் எங்கு சென்றீர்கள், என்ன பார்த்தீர்கள், எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன் என்று கூறி கருவேலங்காட்டிற்குள் நான் கண்ட எல்லாவற்றையும் நேரில் பார்த்தது போல கூறினார். ஒரு முக்கியமான தகவலையும் பேரதிர்ச்சியான தகவலையும் அவர் கூறினார். அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அப்பகுதி மிகவும் வளமையுடன் இருந்ததாகவும் அத்திருக்கோயிலானது மிகவும் சிறப்புடன் இருந்ததாகவும் பல ஏக்கர் நிலங்கள் அந்த கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்டு அந்த வருமானத்தில் கோயில் செல்வச் செழிப்புடன் இருந்ததாகவும் காலப்போக்கில் அவை யாவும் மண்ணோடு மண்ணாக மறைந்துவிட்டது என்றும் கூறினார். அதிர்ச்சியான அந்த தகவல் யாதெனில், திரு சங்கர் அவர்கள் நாளை முதல் அந்த கோயில் பகுதிக்கு செல்லக்கூடாது என்றும் அந்த கோயில் திருப்பணியை முன்னின்று நடத்தினால் பெரிய பிரச்சனை வரும் என்றும் அவரை கொலை செய்யக்கூட முற்படுவார்கள் என்றும் கூறிவிட்டார். இத்தனை எதிர்பார்ப்புக்கு பிறகு மனதில் எழுந்த ஈசானிய திசையில் இறைவன் காண கிடைத்தும் ஏதும் செய்ய முடியாதே என்று வருத்தப்பட்டார். அப்போது அவரே கவலைப்படாதீர்கள், அத்திருக்கோயில் உங்கள் விருப்பப்படியே மேலெழும்பும் பெரிய கோயிலாக உருவாகும். மிரகையில் உங்களிடம் ஒருவர் வந்து ஏதேனும் ஒரு பாழடைந்த கோயிலை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று கேட்பார். அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறி சந்திரனிருந்த திரு சங்கரின் மனதில் பால் வார்த்தார். சொல்லி வைத்தார் போல ஒரு காலத்திற்குள் ஒருவர் அலைபேசியில் திரு சங்கரை அணுகி, தாங்கள் தான் பல நூற்றுக்கணக்கான சிவாலயங்களை தரிசித்துள்ளீர்களே, இங்கேனும் ஒரு பழமையான சித்திரமடைந்த திருக்கோயிலை அவருக்கு சொல்லுங்கள். அவர் குழுவின் மூலமாக ஒரு கோயிலின் திருப்பணியை மேற்கொள்ள விரும்புவதாக அவர் கூறினார். அவரை தொலைபேசியில் அழைத்தவர் திரு ராம்மோகன் அவர்கள். சேலையூர் ஸ்கந்தாசிரமம் துவங்கிய நாளிலிருந்து சாந்தானந்த சுவாமிகளின் ஆசையுடன் சாந்தானந்த தாசனாக சாந்தம் ராம் மோகனாக பல திருக்கோயில்களில் பல திருப்பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இளைஞர்களின் பக்தி பாதையில் இட்டுச் செல்லும் பெரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இறைவனின் திருவிளையாடலை மனதில் எண்ணி வியந்து அவருக்கு வேங்கைவாசல் கோயிலை பற்றிய விவரங்களை தெரிவித்து அழைத்து கொண்டு போய் காண்பித்தார் திரு சங்கர். அவருக்கு அந்த இடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. உடனே மணமளவென பணிகளை துவங்கின. மிக குறுகிய காலத்திற்குள் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் என்று இப்பிறப்பின் பெரும்பாக்கியம் சங்கருக்கு கிட்டியது. அனைவரும் சேர்ந்து கோபுர கலச புனித நீரை தனது சிரசில் தாங்கி மேலே எடுத்து வர பணித்தார்கள். இறைவனின் கருணையை எண்ணி 3 நாட்கள் பூஜிக்கப்பட்ட புனித நீர் குட்டை தலையில் வைத்தவுடன் ஒரு இனம் புரியாத ஒரு இனம் புரியாத இறை அனுபவம் கிட்டியது. ஆம், திரு சங்கரின் உடல் முழுவதும் காற்றானது போல் உணர்ந்தார். ஒரு நீர் குளத்தில் மிதப்பது போல் அவர் உணர்ந்தார். தான் என்பதை அவர் மறந்தார். மனம் என்பதை அவர் மறந்தார். உடலில்லா ஒரு உயிரை உணர்ந்தார். எப்படி படியேறி கோபுரத்தை அடைந்தோம், அபிஷேகத்தை கண்டோம் என்று எதுவுமே நிழல் கொள்ளாத சூழலில் இறை அனுபவத்தில் அவர் திளைத்தார். வாருங்கள், அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த திருக்கோயிலை நான் சென்று தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதனை தங்களுடன் இந்த வீடியோ பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவ 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 என பாடு, நல்ல சிவனடியாருடன் உறவாடு. ஜகம் தன்னில் நமக்கினி எவரீடு, இதை சிந்தையில் கொண்டு நடமாடு. இதை சிந்தையில் கொண்டு நடமாடு. பவபயம் நீங்கிடும் அடியாடு, நெஞ்சில் பரவசம் விளைந்திடும் சுவையோடு. தவபலம் ஓங்கிடும் துணிவோடு, சிவன் தாளினை பணிந்தே நிதம் பாடு. சிவன் தாளினை பணிந்தே நிதம் பாடு. எவருக்கும் எதற்கும் அஞ்சாதே, அந்த எம்பிரான் பெயரை நீ ஓது. தவறுகள் எதுவும் நேர
தலைவன் சிவனுண்டு குறைவேது நாம் தலைவன் சிவனுண்டு குறைவேது புவனம் எங்குமே அவனாட்சி எந்த பொய்மையும் போஷிக்கிடும் அருளாட்சி நவநவ நலம் தரும் அரசாட்சீனம் நாரணி நாயகன் நல்லாட்சி பரிபூரணி நாயகன் நல்லாட்சி ஜெய ஜெய தாண்டவ சிவாய தாண்டவ ஆனந்த தாண்டவ நடராஜா ஜெய ஜெய தாண்டவ சிவாய தாண்டவ ஆனந்த தாண்டவ நடராஜா ஆனந்த தாண்டவ அற்புத தாண்டவ ஆனந்த தாண்டவ நடராஜா சிவ 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 என பாடு நல்ல சிவனடியாருடன் உறவாடு நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாயவே பிறவி கடல் தாண்ட நாமம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே அன்பர் உள்ளம் ஓங்கும் நாமம் நம சிவாயவே இன்பமதியும் நாமம் நம சிவாயவே சத்தியநெறி காட்டும் நாமம் நம சிவாயவே சாந்தி நிலை காட்டும் நாமம் நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி ஜகதௌப வல்தருள் தல்தருள் சிவகாம சுந்தரி ஜகதௌப வல்தருள் தல்தருள் சிவகாம பவரோகம் அறவேறு மருதேது பவரோகம் அறவேறு மருதேது பழவினைகள் தொடராமல் பழவினைகள் தொடராமல் உன்னை பஜிக்க சிவ காம சுந்தரி ஜகதௌப வல்தருள் தல்தருள் சிவகாம சுந்தரி கேளையோ எல் முறைகள் அம்பகேளையோ என் முறைகள் உயர்தாம கீய வினோதினி போதும் சோதனை தளேனி இனிதளேனி அகதினாலே
ராமதாசன் பணியும் அபிராமி ராமதாசன் பணியும் அபிராமி வாமி சிவகாம சுந்தரி ஜகதோப வல்தருள் தல்தருள் சிவக அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.